ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஆர்பி மூலயமா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பணிபுரியறதுக்கான உதவி பேராசிரியர் தேர்வு வந்து நடந்துச்சு. எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா 27/12/2025. ஸோ காலையில் நடைபெற்ற ஓஎம்ஆர் தேர்வுக்கான பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி வித்தியாச விடைக்குறிப்பு மற்றும் விடைக்குறிப்பு மீதான ஆட்சேபனை தெரிவிக்க, அதாவது அப்ஜெக்ஷன் வந்து தெரிவிக்கிறதுக்கு அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான யூஆர்எல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். TRB1 யூ கேன் அப்ளை .com அதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அப்ஜெக்ஷன் தெரிவிச்சுக்கலாம். ஸோ ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் வெளியிடப்படுகிறது. வித்தியாச விடைக்குறிப்புகளின் மீது ஆட்சேபனை தெரிவிக்க விரும்பும் தேர்வர்கள் 5/1/2026 முதல் 13/1/2026 பிற்பகல் ஈவினிங் வந்து 5:30 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆட்சேபனை தெரிவிக்கப்படும் விடைக்குறிப்புகளுக்கான சான்றாவணங்கள் இணைக்கப்படாத முறையீடுகள் பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தபால் அல்லது பிறவரி முறையீடுகள் ஏற்கப்பட மாட்டாது. நம்ம வந்து ஆன்லைனில் மட்டும்தான் தெரிவிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவை நிராகரிக்கப்பட்டதாக கருதப்படும் அங்கீகரிக்கப்பட்ட புத்தகங்கள் ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக் மட்டும்தான் ஆதாரம் மட்டுமே அளிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. கைடு, அதாவது கையேடு, நோட்ஸ் இது எல்லாமே ஆதாரங்களாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேலும் பாட வல்லுநர்களின் முடிவே இறுதியானது அப்படின்னும் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான அப்டேட்டட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் இந்த மாதிரி கீழே இருக்கும். ப்ரெஸ் ரிலீஸு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் ஃபார் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர். ஸோ இதில் நம்மளுடைய லாகின் ஐடி எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணும்போது யூஸ் பண்ணதை கொடுத்து நம்ம வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டிடேட் அந்த வெப்சைட்டுக்கு டேஷ்போர்டுக்குள்ளார போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் அப்படிங்கிற கேண்டிடேட் டேஷ்போர்டில் இருக்கும். ரீடு த இன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம வந்து எந்த கீக்கு வந்து சேலஞ்ச் கொடுக்குறோமோ அது ஃபுல்லாக நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது கூட நம்மளுடைய கொஸ்டின் பேப்பர்ஸும் இருக்கும் சரிங்களா. ரெண்டுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. தேங்க்யூ ஆல்.